Hello students, welcome back to the social class 7th, history chapter 6, towns, traders and craft persons. From this lesson already we saw the first video. In that we have discussed about some important trading towns and traders and the craft persons. In that we have discussed about some major trade plays in India. Then secondly we have discussed about administrative centers. Then lastly we have discussed about temple towns and pilgrimage centers. Okay, then right now we are going to discuss about a network of small towns. Okay, let's see. From the 8th century onwards, the subcontinent was dotted with several small towns. They probably emerged from large village. They usually had a mandapika or mandi of later times to which nearby villages brought their produce to sale. அதாவது from the 8th century. Okay, so இந்த பீரியட்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய வில்லேஜஸ் குட்டி குட்டி வில்லேஜஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வில்லேஜ்லாம் எங்கேருந்து வந்த மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பெரிய டவுன் இருக்கும், அந்த பெரிய டவுன்லேருந்து குரூப்பாக மக்கள் சேர்ந்து ஒரு வில்லேஜ் ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஸோ அந்த வில்லேஜில் என்ன அப்படின்னாக்கா, ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பொருள் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, அந்த பிளேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த பீரியடில் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மண்டபிகான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ப்ரெசென்ட் டேவில் மண்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை சந்தையில் விற்றுட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கூடிய ஒரு இடமா தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மண்டபிகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் தே ஆல்சோ ஹேட் மார்க்கெட் ஸ்ட்ரீட் கால் ஹாட்டா ஆர் at of later times lined with shops. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்குன்னு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரீட் வந்து என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ஹாட்டா, இப்போ நம்ம ப்ரெசென்ட் டேயில் ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்னா எல்லா பொருளுமே கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு தனித்தனி ஸ்ட்ரீட் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த மார்க்கெட் அப்படின்றத ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து அது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் திங்ஸ் மட்டும் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரீட் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் வேணும்னா அதுக்கு ஒரு தனி ஸ்ட்ரீட்டு, இது ட்ரெஸ் ஐட்டம்ஸ் வேணும் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரீட். ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஸ்ட்ரீட்டாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்லாம் வந்து அங்கே ரன் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் பிசைட்ஸ் தேர் வர் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டிஷியன்ஸ் சச் as potteries, oil presents, sugar market, daddy makers, smith, stonemasons, etc. While some traders lived in the town, others traveled from town to town. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஷாப்ஸுக்கு பர்டிகுலர் திங்ஸ்க்கு அதுக்கு மட்டுமே ஒரு தனி ஸ்ட்ரீட் இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க மார்க்கெட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன மாதிரியான பொருட்கள்லாம் அங்கே வச்சு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஆர்டிஷியன்ஸ் கைவினை பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள், தென் பானைகள், தென் இந்த ஆயில் அதாவது இந்த செக்கு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரீட் இருந்திருக்கு. தென் சுகர் சர்க்கரை மார்க்கெட் தனியாக இருந்திருக்கு. தென் அந்த பனை வெல்லம் செய்வாங்க இல்லையா அதுக்கு தனி, ஸ்மித்து, தென் இரும்பு பட்டறைகள், தென் இந்த கற்கள். ஓகேவா, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா தனித்தனி ஸ்ட்ரீட் வச்சு இந்த மார்க்கெட் ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இப்போ என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் நடக்கும்போது ஒரு சில ட்ரேட் பர்சன் இருப்பாங்க இல்லையா, வணிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டவுன்லேயே வந்து ஸ்டே பண்ணி தான் அவங்க மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இன்னும் ஒரு சில ட்ரேட் பர்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு டவுனுக்காக வந்து மூவ் ஆகி ஸோ அங்கங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த வணிகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் many came and the near to this towns to buy local artisans and sell produce of distant place like a horse, salt, tamper, saffron, betel nut and the spices like pepper. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய திங்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. இப்போ ரொம்ப லாங்கில். ஓகேவா, இப்போ நம்ம சைடு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இந்த பெப்பர் இதெல்லாமே வந்து அதிகமாக விளையக்கூடிய ஒன்று. ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற தூரத்தில் இருந்து அவங்களுக்கு கிடைக்காத பொருட்களை இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு ஸோ அவங்களுடைய பிளேஸில் ஒரு ஹை ரேட்க்கு வச்சு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ஸ் குதிரைகள்லாம் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. சால்ட்டு, தென் கற்பூரம், குங்குமப்பூ, வெற்றிலை அண்ட் பெப்பர், ஸோ மிளகு, ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்களுடைய பிளேஸில் ஒரு ஹை ரேட் வச்சு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, தென் ஸோ
இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த மார்க்கெட் பிளேஸு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லைனில் வந்து எல்லா சைடுமே வந்து நிறைய கடைகள் இருக்கும். ஸோ இது வந்து பர்டிகுலராக ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கான ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த பிளேஸில் நிறைய ஸ்ட்ரீட் இருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு பர்டிகுலரான ஒரு திங்ஸ் மட்டும்தான் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லைக் பானை தெரு, தென் குதிரை தெரு, தென் சர்க்கரை தெரு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து ஒவ்வொரு பொருட்களை வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, தென் usually a Samanta or in the later time a Zamindar built a fortified places in or near these towns. They levied taxes on the traders, artisans and the articles of the trade. In sometimes donated the right to collect these taxes to local temples which had been built by themselves or by rich merchants. These rights were recorded in the inscriptions that have survived in this டுடே. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இங்கே சமந்தா அப்படின்றது நத்திங் பட் நம்ம ஜமீன்தார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஜமீன்தார்ஸ் அப்படியே ஒரு ரிச் பர்சனாக இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வாழறதுக்குன்னு ஒரு பெரிய பெரிய பில்டிங், அந்த பில்டிங்கை சுற்றி அந்த கோட்டைகளை சுற்றி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, மதில் சுவர்கள்லாம் எழுப்ப ஆரம்பித்தாங்க. ஓகேவா, அப்போ தான் வந்து அந்த டவுன் ஃபுல்லாகவே இவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ வெல்த்தி பர்சன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில டாக்ஸஸ் வந்து மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். ஸோ ஒரு விவசாயம் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு கிராஃப்ட் பர்சனாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஒரு டேக்ஸாக வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்க்குலாம் வந்து டொனேட் பண்ணாங்க. ஓகேவா, சம் அமௌண்ட்லாம் வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அப்போதுலேருந்தே இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அது வெதர் அவங்க பில்ட் பண்ண டெம்பிளாக இருக்கட்டும், இல்லை மர்ச்சன்ட்ஸ், ஒரு சில ரிச் மர்ச்சன்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, பொற்கொள்ளர்கள், ஸோ அவங்க பில்ட் பண்ண டெம்பிளாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே டொனேட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் மக்கள்கிட்ட இருந்து இந்த ட்ரேட் பர்சன், ஆர்டிஷியன்ஸ், இந்த ஆர்டிகல்ஸ் இவங்ககிட்டலாம் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டேக்ஸை வந்து யார் கலெக்ட் பண்ணா, ஓகேவா, ஸோ இது என்ன பர்பஸ்க்காக, வாட் பர்பஸ் தே கலெக்ட் த taxes. ஸோ இதனுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, லெட்ஸ் see taxes on markets. The following is the summary of from the 10th century inscriptions from the Rajasthan which list the duties that were to be collected by the temple authorities. அதாவது இப்போ ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். ஓகேவா, ஸோ அந்த டெம்பிளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், ஒரு கல்வெட்டுகள் இருந்திருக்கு. ஸோ அந்த கல்வெட்டுகளில் தான் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ அந்த டாக்ஸஸ்லாம் வந்து யார் கலெக்ட் பண்ணா ஃப்ரம் த 10th centuryல. ஸோ அந்த டாக்ஸஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து கலெக்ட் பண்ணாங்க, அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஓகே, taxes on markets. So here there were taxes in kind on sugar and jaggery, dyes, trade and the cotton, on the cotton, salt and the acornuts, butter, sesame oil and cloths. So இப்போ ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாக்ஸஸ் இன் கைண்ட் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டாக்ஸஸ் இன் கைண்ட் ஆன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த மக்கள் வந்து ஒரு பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க, இல்லை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் அண்ட் ஜாகரி, வெல்லம், தென் த்ரெட்டு, காட்டன், கோகனட், சால்ட்டு, தென் வெற்றிலை, பட்டர், நெய், சீசேம், எள்ளு, கிளாத், இந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா அந்த டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிசைட்ஸ் there were taxes on traders, on those who sold metals, gold, goods and the distillers, on oil and the cattle fodder and the லோட்ஸ் ஆஃப் ட்ரெயின். அதாவது இப்போது ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ இந்த கோல்டு, மெட்டல்ஸு, ஆயில், இந்த மாதிரியான ட்ரேட் பர்சன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்து டாக்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா கேஷாக வந்து இவங்ககிட்டேருந்து பொருட்களாக வந்து வாங்கினாங்க, இவங்ககிட்டேருந்து வந்து டாக்ஸஸ், அதாவது மணியாக வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இப்போ எங்களால் வந்து அமௌண்ட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சேவையாக செஞ்சு கூட அதை டாக்ஸஸாக வந்து ஈக்குவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் ட்ரேடர்ஸ் பிகன் ஸ்மால். அதாவது இந்த ட்ரேட், அதாவது வணிகம் வந்து ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கும், ஒரு ஸ்மால் சைஸ் ட்ரேடர்ஸும் இருந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ அது யார், ஸோ அது என்ன டைப்பில் இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ஃபைன்.
There were many kinds of traders. This includes the Banjaras. See also chapter 7. Several traders, especially horse traders, formed associations with the headman who negotiated to their behalf with the warriors who brought horses. அதாவது இப்போ இந்த பஞ்சாராஸ் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் சாப்டர் 7ல் அவங்கள பற்றி ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிளியராக பார்க்கலாம். ஸோ அந்த பஞ்சாராஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்த பரவலாக வந்து இந்த நாடு முழுவதுமே பரவி இருந்தனர். ஓகே, இந்த நாடு முழுவதுமே எல்லா இடத்துலையுமே இருந்த ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரேட் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, இப்போது இந்த பீரியடில் என்ன அப்படின்னாக்கா இந்த ட்ரேட் பர்சன் வந்து 2 டைப்ஸாக இருந்திருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா ஹார்ஸ் ட்ரேடர்ஸ், அதாவது குதிரை வணிகம் செய்வாங்க இல்லையா, குதிரைகள்லாம் செல் பண்ணுறாங்களே அந்த ட்ரேடர் இருந்திருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ம்டு அசோசியேஷன்ஸ், அதாவது சங்கங்கள்லாம் கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போது ஹார்ஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னா குதிரை விற்கிறவங்க சொல்லலாம். அப்போ வந்து அந்த அசோசியேஷன் சங்கங்கள்லாம் ஏன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சங்கம் அந்த அசோசியேஷனுக்கு ஒரு ஹெட் பர்சன் இருப்பாங்க. அந்த ஹெட் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது குதிரை யாருக்கு தேவைப்படும், வார்க்கு அதிகமாக தேவைப்படல. அப்போ வாரியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு பேரம் பேசுவாங்க, நெகோஷியேட் பண்ணி, அதாவது குதிரையை வந்து பேரம் பேசி அவங்கக்கிட்ட வந்து குதிரையை சேல் பண்ணணும். அந்த வேலை தான் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அசோசியேஷன், அந்த சங்கத்தோடைய தலைவருடைய வேலை. ஓகேவா, தென் since traders had to pass through many kingdoms and the forest, they usually traveled in the caravans and formed guilds to produce their interest. There were several such guilds on the South India from the 8th centuries onwards, the most from being the Manikarnamam and the Nanadesi. Those guilds traded extensively both within the peninsula and in the Southeast Asia and China. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரேடர்ஸ்க்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஓகேவா, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது ட்ரேட் அப்படின்னா ஒரே பிளேஸில் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஒரு கிங்டம்லேருந்து இன்னொரு கிங்டம் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு மூவ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகேவா, அப்போ அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த குட்ஸ் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு வெஹிக்கல் அப்படின்றது ஒன்று தேவை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கிராவன்ஸ் அப்படின்ற ஒரு வண்டி ஒன்று யூஸ் பண்ணி அதில் தான் அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஓகேவா, தென் அவங்களுடைய கேர்ள்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுடைய வணிக சங்கம் சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும் ஒரு வணிகம் சங்கம் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த 8th செஞ்சுரியில் மட்டும் என்ன அப்படின்னாக்கா ஒரு 2 சங்கங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன சங்கங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மணிகிராமம் அண்ட் த நானதேசி. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியராக இருந்த ஒரு வணிக சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதெல்லாம் இந்த ரெண்டுமே வந்து எந்தெந்த பிளேஸில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பெனின்சுலா அண்ட் வித் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா. ஓகேவா, எஸ்பெஷலி இந்த மணிகிராமம் அது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்த ஒரு சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நானதேசி வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் த கேரளா. ஓகேவா, ஸோ இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், there were also communities like the Chettiars and the Marwari also who went on to become a principal trading groups of the country. அதாவது ஸோ இப்போ இந்த வர்த்தகங்கள் கூட ஒரு சில சமூகமும் சேர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னாக்கா ஒரு சில கேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, அதன் பேஸில் கூட ஒரு சில வணிகங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ பீரியடில் இருந்த 2 குரூப் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா செட்டியாஸ் அண்ட் த மார்வாரி ஓசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ மார்வாரிஸ் அப்படின்றது இப்போ அந்த ராஜஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த சைடுலேருந்து வந்த மக்கள். ஸோ அவங்க மாவா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்ததால் அவங்க வந்து மார்வாரி ஓசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஓசல் அப்படின்றது அதனுடைய சப்கான்டினென்ட்லேருந்து வந்தது தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், Gujarati traders including the communities of the Hindu Baniyas and the Muslim Wahans trade extensively within the port of the Red Sea, Persian Gulf, East Asia, Southeast Asian and China. அதாவது அடுத்தது குஜராத்லேருந்து வந்த ஒரு ட்ரேட் குரூப் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்து பனியன்ஸ். ஓகே, ஸோ பனியன்ஸ் அப்படின்னும் போது முஸ்லீம் பீப்புள் வருவாங்க, நான் மோஸ்ட்டாக வந்து ஹிந்து பனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் முஸ்லீம் போகான்ஸ், இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ட்ரேட் பண்ண பர்சன் பிளேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து துறைமுகங்களில் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, லைக் ரெட் சி,
Persian Gulf and the East Africa, then Southeast Asian and China. So இங்கெல்லாம் தான் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸாக வந்து ட்ரேட் பண்ண ஒரு பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Then they sold textiles and the spices in those port, and in exchange the brought gold and ivory from the Africa, the spice tin Chinese blue pottery and the silver from the Southeast Asia and China. அதாவது இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது குஜராத்தில் வந்த ஹிந்து பஞ்சாரஸ் அப்படி இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இவங்களோட ட்ரேட் எல்லாமே வந்து வணிகம் அதாவது துறைமுகங்கள் சார்ந்ததாக தான் இருந்தது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அங்கேருந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹிந்து மணியன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் அண்ட் த சைனீஸ் ப்ளூ போட்டரி இது எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட சேல் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கு பதிலாக கோல்டு ஐவரி இதெல்லாமே வந்து அங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், so far we have discussed about a network of your small towns. In that we have discussed about some important trade place, and next one the tax systems that were collected by the zamindars. The next one taxes on the markets. Then lastly we have discussed about traders big and small. Okay, in that we have discussed about various types of traders and the trading places. Okay children, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.